இந்த ஒரு கேண்டில் தான் டோட்டல் ட்ரெண்டையே மாத்துச்சு. எப்படின்னு பார்ப்போம். இது எனக்கு ஒரு ரெசிஸ்டன்ட். கரெக்ட்டா? லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல எனக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிருக்கு. பட் இந்த ரெசிஸ்டன்ஸ்ல பாத்தீங்கன்னா கேண்டில் க்ளோஸ் வச்சிருச்சு. ஸோ இதை நீங்க லிக்விடிட்டி ஸ்வீப்னும் சொல்லலாம், ஃபேக் பிரேக் அவுட்னும் சொல்லலாம். ஓகேங்களா? நம்ம ஸ்ட்ராட்டஜி படி உங்களுக்கு தெரியும் சப்ளை ஜோன்ஸ் எப்படி ஐடென்டிஃபை பண்ணணும். இதுதான் நம்மளோட சப்ளை ஜோன். ஏன் சப்ளை ஜோன் சொல்றோம்னா ஒரு பெரிய இம்பல்ஸ் வந்திருக்கு, பிஓஎஸ் வந்திருக்கு, மல்டிபிள் ஸ்ட்ரக்சர்ஸும் பிரேக் ஆயிருக்கு. ஸோ நம்ம கரெக்டான என்ட்ரிக்காக வெயிட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் இந்த ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆன உடனே நிறைய பேர் பை பண்ணியிருப்பீங்க. பட் நம்மளுக்கு தெரியும் இங்க ஒரு சப்ளை ஜோன் ரெஸ்ட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரி மாடல். ஓகேங்களா? நீங்க ஆஸ் சூன் அஸ் டச் ஆன உடனே நீங்க என்ட்ரி எடுத்தாலும் ஓகே. இப்போ நீங்க பிரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இட் இஸ் எ பியரிஷ் என்கல்ஃபிங். செல்லர்ஸ் ஆர் இன் கண்ட்ரோல். ஓகேங்களா? ஸோ நீங்க என்ன பண்ணலாம், இங்க ஒரு ட்ரேட் போயிருக்கலாம். ஓகேங்களா? நம்ம எப்பயுமே டார்கெட் லோ தான் வைப்போம், இந்த லோ. ஓகேங்களா? அப்படி இல்லை நான் இங்கேயே ட்ரேட் எடுப்பேன்னா இங்கேயும் நீங்க எடுக்கலாம்.